கீதா இவதானா தெரியாம போயிருச்சே. தெரிஞ்சிருந்தா வம்பிழுத்துருக்கு கூட மாட்டேனே. என்னம்மா அனு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சரிம்மா நான் உள்ளார போறேன். நீங்க அத்தை வீட்டுக்கு வந்துட்டு வரலன்ட்டீங்க. அத்தை டைம் ஆயிடுச்சு அத்தை, கண்டிப்பா அடுத்த டைம் வரும். சரிடா. ஹாய் சித்தி. சித்தி கித்தின்னு கூப்பிட்டு இருந்தனா அவ்வளவுதாண்டி உனக்கு. அப்புறம் என்ன சித்தி, நீங்க எனக்கு சித்தி தானே சித்தி வேணும். நீ வாடி போதுண்டி வாடி. பாய் சித்தி. ஏ போயிரு பேசாம. பாவண்டி ரொம்ப வெறுப்பேத்தாத வா. எதுக்கு பிரபா தேவையில்லாம நம்மள கூப்பிட்டுருக்காரு. பிரபா கூப்பிட்டு நம்ம எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா வந்த, எதுக்குன்னு கூட கேட்காம. இல்ல காதல் அதையே என்ன வேணும் புலம்ப விட்டுட்டாரே பிரபா. அவரை லவ் பண்ணதுக்குலாம் எனக்கு இன்னமும் தேவை, இருக்கு மேலே தேவை. இன்னும் இன்னைக்கு 36 பல்லு பேன் காட்டிட்டு இருக்காரு. என்னமா சொன்ன? ஐயா நான் எதுவுமே சொல்ல பிரபா. அம்மா நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டியே, எதுக்கு என்னன்னு கூட கேட்காம? இங்க கூப்பிட்டுட்டீங்க எதுக்காக இருக்கும் நான் வந்தேன். இல்ல ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நான் எங்க அண்ணன் மேல எப்படி பாசம் வச்சிருக்கனோ அதே மாதிரி தான் உங்க மேலயும் காதல்ல பாசம் வச்சிருக்கேன். அது அண்ணன் காதல் அவ்வளவுதான். எதுக்கு என்னத்துக்கு எதுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்டு எப்படியும் நீங்க எதுக்காக கூப்பிட்டுருப்பீங்க. கண்டிப்பா வந்தோடனே சொல்ல போறீங்க. அதுக்கு எதுக்கு கேட்டுட்டு? சூப்பர் சூப்பர். அம்மா எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப பொக்க? கல்யாண வீட்டுக்கு தான், நீங்களும் வரீங்களா? போலாம். கல்யாண வீட்டுக்கு போலாம். நல்ல சாப்பாடு போடுவாங்க, போய் சாப்பிட்டாது வரலாம். இருந்த சோகத்துக்கு அதையா செய்யலாம்ல. ஓவரா பல்ல கட்டாதீங்க. அது நானா நீங்களா? பாப்பா வந்து பேச வந்ததே பேச விட மாட்டீங்க போல நீங்க. சரி பேசுங்க பேசுங்க. இந்த பொக்கைய கொஞ்சம் பிடிக்கறியா? அது உங்க கையில நல்லா தான் இருக்கு, நீங்களே பிடிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் பொடி. இந்த ஷூ லேச மட்டும் கட்டிக்கிறேன். என்ன பிரபா என்கிட்ட வேலை வச்சிட்டே இருக்கீங்க. கையில குட்டிங்க ஷூ லேச கட்டறத அந்த பொக்கைய பிடிக்கிறதுக்கா கூப்பிட்டீங்க. உன்னால பிடிக்க முடியுமா முடியாதா? இல்ல வேற பொண்ணு கிட்ட பிடிக்க சொல்லிக்கிறேன். என்ன ஒரு பயம் வேற பொண்ணுன்னு சொல்லிட்டா? பயம் இல்ல இருந்தாலும் ஒரு இது அவ்வளவுதான். புடிங்க பொக்கை. ஷூ லேசன கட்டறீங்க அப்படியே கட்டாம நின்னுட்டு இருக்கீங்க. ஷூ லேச கட்ட வந்தா வேற ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சா சொல்லலாமா வேணாமா? சொல்லுங்க என்னது? அந்த பொக்கை ஒண்ட கொடுத்தானே சூப்பரா இருக்குல. இந்த பொக்கை நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கேனா? பொக்கையோட சேர்த்து நீ நல்லா இருக்க. அதெல்லாம் கிடையாது, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீதான் நல்லா இருக்க போதுமா? அந்த பொக்கை உன் கையில வந்தனாலதான் அந்த பொக்கை கலகு. அப்ப கவிதை இல்ல நான் சும்மா சொன்னேன், கேக்குறதுன்னா கேளுங்க. கேட்ட ஷூ லேச கட்டறீங்க என்ன பொக்கை என் கையில கொடுத்து நின்னுட்டு இருக்கீங்க. ஐயோ நம்ம பொக்கைக்கு பேரே வந்து பொக்கன்னு சொல்லிட்டு இருக்கோமே. சரி விடுங்க, என்னவா இருந்தா என்ன, அந்த ரோஸ் நல்லா இருக்குல்ல உங்க கையில கொடுத்தோனே. சூப்பரா இருக்கு, நானே எடுத்துட்டு போயிட்டா. தாராளமா எடுத்துட்டு போலாம். ஆனா ஓகே சொல்லிட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். எதுக்கு ஓகேன்னு சொல்ற இந்த பூ எடுத்துட்டு போறதுக்கா? ஓகே ஓகேவா? ஓகேடா, இதுல என்ன இருக்கு, நான் எடுத்துட்டு போறேன். ஓகேவா? அப்புறம் எல்லாம் பேச்ச மாத்த கூடாது. ஓகே தானே? நல்லா முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. நல்ல முடிவு பண்ணதா சொல்றேன். ஓகேடா. இருங்க நீங்க முதல்ல எதுக்கு ஓகே கேட்டீங்க சொல்லுங்க. இப்பதான் சொன்னியமா ஓகேன்னு, அப்புறம் எதுக்கு அதுக்கு ஒரு காரணம் எல்லாம்? பிரபா உண்மையை சொல்லுங்க, நீங்க எதுக்கு ஓகே சொன்னீங்க? எனக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் தெரியாதா? ஐ லவ் யூ மூ. பிரபா நீங்களா சொல்றது? இல்லம்மா என் வாய் சொல்லுது. உண்மையை சொல்லுங்க பிரபா, நீங்களா? இல்ல வேற யாராச்சும் எது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தியா? ஐயோ பிரபா அதெல்லாம் இல்ல, ப்ரோபோஸ் பண்ணீங்களே அதான் கேக்குறேன். இந்த இது எனக்கு ப்ரொபோஸான்னு தெரியாதா? நான் எனக்கு ப்ரொபோஸ்லாம் சுத்தமா வராது. பெரிய இது பண்ணி தான் ப்ரொபோஸ் பண்ணணும்லாம் இல்ல. இப்படியே ப்ரொபோஸ் பண்ணா எனக்கு இவ்வளவுதான் ப்ரொபோஸ் பண்ண தெரியும். ஐ லவ் யூ மூ. அப்புறம் என் லவ்வர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு பாசம் வச்சிருப்பேன். உனக்கு எப்படி ப்ரொபோஸ் வேணும்? இந்த ப்ரொபோஸ் ஓகேவா உனக்கு? பிரபா எனக்கு உங்க அன்பு கிடைச்சா மட்டும் போதும். இப்படி எல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல பிரபா. என்ன ஒரு வார்த்தை லவ் பண்றேன்னு மட்டும் சொன்னா போதும் பிரபா. நீங்க அப்ப நீ எதுவுமே எதிர்பார்க்கலையா? எதிர்பார்க்காத போது தானே நீங்க ப்ரோபோஸ் பண்ணீங்க. எனக்கு நீங்க ப்ரோபோஸ் பண்ணது மட்டுமே போதும் பிரபா. அதே மாதிரிதான் நீ லவ் பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. கொஞ்சம் யோசிக்கலாம். நானும் லவ் பண்ணேன், இருந்தாலும் நானும் கொஞ்சம் யோசிக்கலாம்னு சொல்லி தான் யோசிச்சு இவ்வளவு நேரம். இவ்வளவு நேரம் இல்ல பிரபா, இவ்வளவு நாள். சரி விடுங்க. இப்போ ஓகேவா? ஓகே இல்லையா? நான் என்னைக்கு ஓகே தான் சொல்லிருக்கேன். டபுள் ஓகே பிரபா. டபுள் ஓகே. இது ஏதாவது விளையாட்டாதான் இருக்கும். நீ என்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நான் இவ்வளவு நாள்ல எனக்கு புரிஞ்சிச்சு நீ உண்மையாலுமே என்ன லவ் பண்றேன்னு. ஏன்னா லவ் பண்றவங்க மட்டும்தான் உங்க நான் எவ்வளவு வெறுத்தாலுமே நீ வந்து பேசினல, நீயா வந்து என் கூட பேசின, அதனால பெஸ்ட். அப்பவே புரிஞ்சுட்டு உன் காதல் உண்மைதான். அதனாலதான் சிம்பிளா ஒரு ப்ரப்போஸ். நல்லா இருந்துச்சு உனக்கு? பிரபா நீங்க சொன்னா மட்டும் போதும். இந்த ப்ரப்போஸ் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? சும்மா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவளா நான் இல்ல. ஆனா இந்த ப்ரப்போஸ் ஓகே தான். ஓகே தானா? உண்மையை சொல்லணும்னா இந்த ப்ரப்போஸ் சூப்பரா இருந்துச்சு பிரபா. என்ன ஒரு ப்ரப்போஸ்? டே வேற எதுக்கும் கூப்பிட்டு என்னடா ப்ரப்போஸ் பண்றீங்க? அம்மா நீங்களே இங்க வந்தீங்க. வேற யாரு? உங்களோட லவ்வர் தான் இங்க கூட்டி வந்தது எங்களை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரகுவனோட ப்ரப்போஸ் சீன், இப்போ உங்களோட ப்ரப்போஸ் சீனா? அடுத்து யாரோடது? அடுத்து என்னமா? நீ யாரையாவது லவ் பண்ணா உனக்கு ப்ரப்போஸ் தான். அடி வாங்க போறீங்களா? அப்புறம் என்ன நீ தானே அடுத்து யாருதுன்னு கேட்ட. சரி நான் நீங்க உங்களுக்கு பொக்கே கொடுத்ததெல்லாம் சூப்பர். நான் இப்ப அந்த பூவை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்கண்ணா. ஏ கஞ்ச பிசினாரி, நான் வாங்கி தரேன்டி. நீ வாங்கி கொடுத்தா அந்த பூ மாதிரி வருமா? எதையோ ஓடி இந்த பூல நான் கொடுக்க மாட்டேப்பா. அன்னைக்கு அந்த பூ மட்டும் கொடுத்த என்கிட்ட. அது வாங்கல கொடுத்தது பிரபா எனக்கு கொடுத்தது. நான் கொடுக்க மாட்டேன்.
அவ்வளவுதான்டா முடிஞ்சு. நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும். அது எங்க அண்ணன் கொடுத்தது, மரியாதையா கொடுத்துரு. என்ன பிரபா நான் வாய மூடிட்டு இருக்கீங்க? கேளுங்க. முடியாது முடியாதுடி, நான் தர மாட்டேன்டி. குடுடி, உன் ஃப்ரெண்ட் கேக்குறல. அதே மாதிரி பொக்கே உனக்கு வேணும், நான் வாங்கி தர விடு. ஆனா நீங்க ப்ரோபோஸ் பண்ண பொக்கே தானே எனக்கு வேணும். என்ன பரவாயில்ல விடு, திரும்பி ஒரு பொக்கே வாங்கி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவன்கிட்ட இருந்து உனக்கு கொடுக்க சொல்றேன். நீங்க ப்ரோபோஸ் பண்ணற பொக்கேல நான் யாருக்குமே தர மாட்டேன். நீங்க எத்தனை ப்ரோபோஸ் பண்ணாலுமே நான் தான் வச்சுக்குவேன். ஈச்சி பாடி ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டேங்கற. எப்படி ப்ரோபோஸ் பண்ண பொக்கே கொடுக்க முடியுமாடி? அம்மாவா சொல்லிருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காதல் பண்ணாங்கன்னா நமக்கு எதுவும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. என்ன நான் சொல்றேன்? கரெக்ட்ரி ஆதிரா. என்னம்மா அம்மு, நாங்க தான் இந்த காதல சேர்த்து வச்ச மரியாதை ட்ரீட் வச்சிரு. யார நீ சேர்த்து வச்சியா? ஆமா, நான் சொல்லி தான் ப்ரோபோஸ் பண்றாங்க. ஆமா தானே? ஆமாமா, நீ சொல்லிதான் நான் ப்ரப்போஸ் பண்றேன். நான் தாரா மட்டும் தான் ஒரு லெவல்ல வந்திருந்தா அவளுக்கு சேர்த்து நீ கொடுத்துருக்கணும். அவளும் நானும் தான் சொன்ன பிரபா நான் உன்னை லவ் பண்றாருன்னு நீ கேட்கவே இல்ல. மரியாதை உங்களுக்கு ட்ரீட் வச்சிரு. எப்பனா உங்க மனசுல அங்க புரிஞ்சு வச்சிருக்கமா? நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா என் மனசு? ட்ரீட் தானே வேணும், கண்டிப்பா வைக்கிறேன். நீங்க தான் என் காதல சேர்த்து வச்சீங்க, போதுமா? அந்த பெருமைலாம் உங்களுக்கு வேணா, ட்ரீட் மட்டும் போதும். உன்னதான் பெருமைப்படுத்தணும்னு பெருமைப்படுத்தணும் பத்தியா என்ன சொல்லுண்டி? இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா கண்டிப்பா காதல பிரிச்சு வச்சிருவேன் நானும் தாராவும். உங்ககிட்ட வம்பே வச்சுக்க கூடாதுடி. எப்பனா இதெல்லாம் வச்சு வீட்ல சமாளிக்கிறீங்க? என்னமா பண்றது, ஒரு பைத்தியத்தை வீட்டுல வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள நாங்க பண்ற பாடு இருக்கு. டேய் அண்ணா, என்கிட்ட அடி வாங்கிடுவேன். பாத்தியா, டே அண்ணான்னு அடி வாங்கிருவியா? அப்பயும் மரியாதையோடு சேர்த்து சொல்றா. அத டெய்லி நீ அடிக்கிறது தானமா, இந்த ஒரு அடி தானே வாங்கிக்கலாம். என்னன்னா சொல்றீங்க? டெய்லி வீட்ல அடிச்சிட்டு இருக்காளா? போட்டு குமுறுன்னு குமுறுவா, புரட்டி புரட்டி அடிப்பாவ. என்னடி பண்ணிட்டு இருக்க? எங்க அண்ணன் அடிச்சிட்டு அடி. அப்படிதான் நீ அடிப்பேன். விடுமா வாங்குறது தானே, சலிச்சு போயிருச்சுமா. இதுக்கு மேல வாங்கினாலும் வலிக்காது. இனிமே கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஏதாவது அடிக்கட்டாவ அப்புறம் இருக்கணும். யாரு வந்தாலும் என் உயிரை காப்பாத்த முடியாதுமா. நான் தங்கச்சிங்க வந்தா போதும், காப்பாத்திரும். அடிக்கிறதே தங்கச்சியா இருந்தா. ஓவரா பண்ணாதுடா ஆதிராவை பத்தி ரொம்ப பேசாதுடா. பாருமா உன் காதலன் என்ன சொல்றான்னு, என்னையே கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா நீங்க அவங்கள சொல்றீங்களா இல்லையா? என்ன நல்லா கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்குடா. கிண்டல நான் எப்பவுமே அடிச்சேன். தங்கச்சி தான். நம்ம ஜாலியா இருக்கலாம்னு வந்தா அதுங்க ரெண்டும் பாத்தீங்களா? ஆனாலும் என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஒரு தைரியம். எது தைரியமா? நீங்க வேற. அங்க பாருங்க, அவளும் பாருங்க கொழுப்பு தாடியை வெளியில போட்டு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. எப்படியாவது மாட்டிட்டே என்ன பண்றது? அதெல்லாம் நாங்க மாட்ட மாட்டோம்டி. பாத்தீங்களா நம்ம பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்காவ. அவங்க ஒட்டு கேட்கறதுக்கு அப்படியே நீ 10 அடி தூரத்துல இருக்க, அதனால ஒட்டு கேட்கறாங்க. அப்படி சொல்லுங்க வினயனா. அடி வாங்குவா கோசி என்ன கதுறனா? என் வைஃப் பேசுறத நான் ரசிச்சிட்டு இருக்கேன். அண்ணா என்ன திட்டிட்டு இருக்கானா? திட்டினாலும் எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்ற பத்தியம்மா தாரா. என்னன்னா வைஃப் வந்தனே தங்கச்சி விட்டுட்டீங்க? வைஃப் வந்தானே தங்கச்சி விட்டுட்டல, அதெல்லாம் இல்லையே. என்னன்னா திட்டிட்டு இருக்கானா? நீங்க ரசிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு பக்கத்துல ஒரு கழுதை உட்கார்ந்துட்டு இருக்கே, அவனா அப்படி தான பண்ணிட்டு இருக்கான். கேப்ல என்ன கழுதைங்கறடி. என்ன கௌசி திட்டிட்டு இருக்கா? நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. ஏன் தங்கச்சி திட்டுறா, நானும் அதை ரசிக்கிறேன். என்ன அவன் என்ன திட்டா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ கௌசி, அண்ணா நீ சரியான ஆள்ரி. பாத்தியா எனக்கு ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க, அண்ணனும் கூட இருக்காங்க. அதான் ஓவரா ஆடியோ. அப்புறம் என்ன, எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாங்க, அண்ணன் சப்போர்ட் பண்றாங்க. வேற என்ன வேணும் எனக்கு? ஏ அடிச்சிருவேன். அங்க பாருங்க, பிடிக்காம கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் ரசிச்சிட்டு இருக்காங்கன்னு. பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணா, ஆனா இப்ப பிடிச்சிருச்சு. அதான் சொல்லுவாங்கல காதல்ரி அது. கடப்பேட்டாதே, அடிச்சிருவேன். வீட்ல ஒரு மாட்டிறேன்னா அது ஏன் பாரு. நீங்க வாங்க கதை நம்ம பார்க்கலாம். அங்க பாருங்க விட. பேச கூட மதிக்க மாட்டேங்க. சரி, அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நம்ம பாக்கலாமா? ஓகே இதே தண்ணி இதே மரத்தை நம்ம பார்த்துட்டே இருப்போம் வினய். என்ன நீ கிண்டல் அடிச்சிட்டு இருக்க போல. நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடமாறினாலும் நான் வாழும் வாழ்வே கௌசி தாரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வா நம்ம போய் பேசலாம்.